ரெண்டு மிகப்பெரிய நாடுகளுக்கு இடையில ஒரு சின்ன நாடு வந்து சர்வே பண்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இந்தியாவும் சைனாவுக்கும் இடையில சர்வே பண்றது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும். அப்படி ஒரு நாடு தான் இந்த பூட்டான். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் கரெக்டா சென்டர்ல வந்து இந்த நாடு வந்து லொகேட் ஆயிருக்கு. வடக்குல பாத்தீங்கன்னா அவங்க சைனாவோட பார்டரை ஷேர் பண்றாங்க, கிழக்கு மேற்கு தெற்குல பாத்தீங்கன்னா இந்தியாவோட பார்டரை ஷேர் பண்றாங்க. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லை பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த எல்லைகளுக்கு இடையில ஒரு நாடு எப்படி சர்வே பண்ணுது, இது உங்களுக்கு வரமா இல்ல சாபமா? வாங்க இன்னைக்கு வீடியோல பார்த்தலாம். இந்த பூட்டான் பாத்தீங்கன்னா இமயமலை தொடர்களுக்கு பக்கத்திலேயே வந்து அமைஞ்சிருக்கு. இங்க மக்கள் தொகையை பாத்தீங்கன்னா 7 லட்சம் கிட்ட தான் இருக்காங்க. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 38,000 சதுர கிலோமீட்டர். அதாவது இந்தியாவோட பல மாவட்டங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இது ஒரு சின்ன நாடு தான். இவங்க பல நூற்றாண்டுகளா மற்ற நாடுகளோட எந்த கனெக்ஷனும் இல்லாம அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட சுதந்திரம் அப்படிதான் வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஈவன் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கூட பாத்தீங்கன்னா இவங்க நேரடியா பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டுல இல்ல, அதுக்கு பதிலாக ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது வெளிநாடுகள் சம்பந்தமான உறவும் பூட்டானோட டிஃபென்ஸும் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட கைடன்ஸ்ல தான் இருக்கும். சுதந்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூட்டானோட ஒரு நெருங்கிய நண்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இந்தியானே சொல்லலாம். பூட்டானோட 60% கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஹைட்ரோ பவர்ஸும் மினரல்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பட் சைனாவோட அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பூட்டானுக்கும் சைனாவுக்கும் இடையில எந்த ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்புமே வந்து கிடையாது. அதே மாதிரி சைனா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கிறதே அவங்க ரெகக்னைஸ் பண்ணல. சைனா பூட்டானோட சில பகுதிகளை ஆக்கிரமிச்சு இது எங்களோட பகுதின்னு சொன்னாங்க. இது அவங்களுக்கு இடையில ஒரு எல்லை பிரச்சனைகளை உருவாக்குச்சு. 2017 சைனா என்ன பண்ணாங்கன்னா பூட்டானுக்கு சொந்தமான டொக்லம் அப்படிங்கிற இந்த பகுதியில ஒரு ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. பட் இது வந்து இந்தியா அந்த பூட்டானோட பாதுகாப்பை வந்து பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதனால இந்தியன் ஆர்மி வந்து இதுல தலையிட்டாங்க. இதனால இந்தியா அண்ட் சைனாவுக்கு இடையில ஒரு மோதல் வந்து உருவாச்சு. பட் இது வந்து இந்தியா அண்ட் பூட்டானோட உறவை பாத்தீங்கன்னா இன்னுமே வலுவாக்குச்சு. அதே மாதிரி பூட்டான் பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி. லேண்ட் லாக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவோட பக்கத்து நாடுகள் பாத்தீங்கன்னா எங்க வழியில நீங்க வணிகம் பண்ணக்கூடாது அப்படின்னாங்கன்னா இந்தியாவுக்கு கடல் வழி இருக்கு, அங்கே யாரும் வந்து தடுக்க முடியாது. பட் பூட்டானோட எல்லைகள்ல கடல் இல்லாதனால அவங்க பக்கத்து நாடுகள் வழியா தான் அவங்க ட்ரேட் பண்ணி ஆகணும். இதைத்தான் லேண்ட் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் இது ரெண்டுத்திலுமே பாத்தீங்கன்னா அவங்க இந்தியா கூட நல்ல டைப்ல இருந்தாங்கன்னே சொல்லலாம். இது அவங்க சர்வே பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.